வலுப்படுத்த மலேசியா தென்கொரியா இணக்கம் புதிய வாய்ப்புகளை நாடுவதில் தீவிரம். ஆர்செப்பை வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் ஆசியான் முனைப்பு. ஆசிய பசிபிக்கின் அமைதி வளப்பத்தை மேம்படுத்த இலக்கு. ஆசியான் கிளாஸ் 3 மருந்து பொருள் கையிருப்பு அமைப்பை தோற்றுவிக்க பரிந்துரை. சுகாதார நெருக்கடி எதிர்கொள்ள ஆயத்தம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். மலேசியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே அரச தந்திர உறவு ஏற்பட்டு 65 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. அதனை கொண்டாடும் இரு நாடுகளும் இருவழி உறவை வலுப்படுத்தும் கடப்பாட்டை உறுதிப்படுத்திக் கொண்டன. புதிய வாய்ப்புகளை உந்தச் செய்யும் சூழலை உருவாக்குவதில் ஆற்றல் ஆசியானுக்கும் தென்கொரியாவுக்கும் உண்டு. அது வளர்ச்சியையும் திறன் நிலையையும் சந்தையையும் வலுப்படுத்தும் என இரு தரப்புகளும் நம்புகின்றன. கடந்த ஆண்டு கைசாற்று இடப்பட்ட வியூக பங்காளித்துவத்தின் அடிப்படையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ள மலேசியாவும் தென்கொரியாவும் இசைந்தன. 47ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டம் மற்றும் அது தொடர்பான மாநாடுகளினூடே பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமும் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியாங்கும் சந்தித்துக் கொண்டனர். ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் வகை செய்யும் பல்வேறு முன்னெடுப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் கலந்தாலோசித்தனர். வர்த்தகம், முதலீடு, தற்காப்பு, அடிப்படை வசதி, விவேக நகர் மேம்பாடு ஆகியவை அவற்றுள் அடங்கும். அத்துடன் பசுமை தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, இலக்கவியல், பொருளாதாரம் போன்ற புதிய துறைகளில் வாய்ப்புகளை ஊடுருவவும் இரு தலைவர்களும் இணக்கம் கண்டனர். இரண்டாம் நாளாக இன்று தொடர்ந்த 47ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தில் 5ஆம் ரீசெப் ஆசியான் கிழக்காசிய மாநாடு ஆகியவை முதன்மை இடம் பிடித்தன. தென்கிழக்காசிய வட்டாரத்துக்கு, குறிப்பாக மலேசியாவுக்கும் அந்த கூட்டங்கள் நற்பலன்களை கொண்டு வர உள்ளன. அது குறித்த விரிவான தகவலுடன் KLCCயிலிருந்து நம் செய்தியாளர் சூர்யா சம்பத். விரிவான வட்டார பொருளாதார பங்காளித்துவம் 15 ஆசிய பசிபிக் நாடுகளுக்கு இடையே கையெழுத்தான சுயேட்சை வாணிக ஒப்பந்தம். அதன் கீழ் இவ்வாண்டு தொடக்கம் திமோர் லெஸ்தே உட்பட ஆசியானின் 11 உறுப்பு நாடுகளும் சீனா, ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து முதலிய நாடுகளும் அங்கம் வகிக்கின்றன. பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு ஆகியவற்றில் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பை ஏற்படுத்தி முழுமையான அதேவேளை உயர்தரமிக்க சுயேட்சை வாணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆர்செப் வகை செய்கிறது. விதிகளை எளிமையாக்கி வரிகளை குறைத்து வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் ஆர்செப் உலகின் 30% GDP உள்நாட்டு மொத்த உற்பத்திக்கு பங்களிக்கிறது. தென்கிழக்காசிய வட்டாரத்தின் பொருளாதாரத்தின் ஆற்றலாகவும் மீட்சிக்கான முதன்மை தூணாகவும் இன்று நடைபெற்ற ஆர்செப் மாநாடு மீண்டும் விளங்கியது. COVID-19 பெருந்தொற்றுக்கு பிந்தைய காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆக்ககரமிக்க வலுவான முதலீட்டு வர்த்தக நடவடிக்கைகள் வாயிலாக அது சாத்தியமானது. 2020 கையெழுத்தானதற்கு பின்னர் முதன்முறையாக எல்லா பங்காளித்துவ நாடுகளும் நேருக்கு நேர் சந்திப்பு நடத்துவதால் இம்முறை நடைபெற்ற 5ஆம் ஆர்செப் மாநாடு மிகவும் பொருள் பொதிந்ததாக விளங்கியதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். Signing the agreement in 2020 at the height of COVID-19 pandemic. Now, since then, trade, investment, people-to-people exchanges have rebounded strongly, underscoring our resilience and shared prosperity that define the RCEP spirit. So again, we meet at the pivotal moment, and to us, the strategic importance of this meeting is clearer than ever. So seize this opportunity to engage in an open and forward-looking dialogue. And by working together, we know the results. And certainly to ensure that we lay the foundation for peace, or enduring peace and prosperity in the Asia Pacific. இந்நிலையில்
புதுடில்லியில் இன்று நடைபெற்ற 20ஆம் கிழக்காசிய உச்சி மாநாட்டில் தொடர்ந்து முதன்மை உரையாற்றிய பிரதமர் வட்டார அனைத்துலக சவால்களுக்கு ஒருமித்த ஆதரவு நல்குமாறு வலியுறுத்தினார். கிழக்காசிய மாநாட்டில் 10 ஆசியான் நாடுகள் உட்பட ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான், நியூசிலாந்து, தென்கொரியா, அமெரிக்கா முதலிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. தொடர்புடைய எல்லா நாடுகளும் அரசியல், பொருளாதார, வியூக ரீதியில் ஒரே மாதிரியான கொள்கையுடன் செயல்படுவதோடு மனுக்குல இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் முனைய வேண்டும் என்ற உன்னத வலியுறுத்தலை ஆசியான் உச்சநிலை கூட்டத்தின் தலைவராக டத்தோஸ்ரீ அன்வார் முன்வைத்தார். கிழக்காசிய மாநாட்டில் ரஷ்ய துணை பிரதமரும் கலந்து கொண்டார். ஆசியான் கிளாஸ் 3க்கான மருந்து பொருள் கையிருப்பு பொது சுகாதார அவசர தேவைக்காக அதனை தோற்றுவிக்க ஆசியான் முன்மொழிந்துள்ளது. சுகாதார நெருக்கடியை எதிர்கொள்வதில் வட்டாரத்தின் ஆயத்த நிலையை மேம்படுத்தும் முயற்சியாக அது அமையும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டினார். வட்டார நாடுகள் மத்தியில் ஆற்றல், ஆயத்தம், ஒத்துழைப்பு ஆகியவற்றின் அவசியத்தை கோவிட்-19 கொள்ளை நோய் கற்றுத்தந்துவிட்டது. எனவே அதனை படிப்பினையாக கொண்டு அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் APTRMS தோற்றுவிக்கப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். நிலைத்தன்மை, வாய்ப்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் உருவாக்குதல் ஆகியவற்றுக்கான முதன்மை தூணாக கிழக்காசியா திகழ வேண்டும். எனவே எதிர்காலத்தை வலுப்படுத்துவதில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அவசியம் என்ற வலியுறுத்தலையும் அவர் முன்வைத்தார். ஆசியான் பிளஸ் 3 உச்சி மாநாட்டுக்கு டத்தோஸ்ரீ அன்வார், சீன பிரதமர் லீ சியாங், ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் முத்தேகி தோஷிமிட்சு, தென்கொரிய தலைவர் லீ ஜே மியூங் ஆகியோர் கூட்டாக தலைமையேற்றனர். மலேசியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 1117 பொருட்களுக்கு 19 விழுக்காட்டிற்கும் குறைவான வரி விதிக்கப்படும். கோலாலம்பூருக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே நேற்று கையெழுத்தான இருவழி வர்த்தக ஒப்பந்தம் நாடு அந்த சலுகையை அனுபவிக்க வகை செய்வதாக முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜாஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். அந்த 1711 பொருள்களின் ஏற்றுமதி மதிப்பு ஏறத்தாழ 520 கோடி அமெரிக்க டாலர் ஆகும். நாட்டின் மொத்த ஏற்றுமதி மதிப்பில் அது 12 விழுக்காடு. ஒப்பந்தம் கையெழுத்தாகி அடுத்த 60 நாட்களில் அந்த குறைந்த கட்டணம் நடப்புக்கு வரும் என தங்கு டத்தோஸ்ரீ ஜாஃப்ருல் அப்துல் அசீஸ் கூறினார். நாட்டிற்கு விதிக்கப்படும் இருவழி இறக்குமதி வரி 19 விழுக்காடாக நிலைநிறுத்தப்படும் என அமெரிக்கா கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆசியான் இந்தியா சரக்கு வர்த்தக ஒப்பந்தம் ஆசியானின் உண்மை முன்னேற்றத்தை எடுத்துரைக்கிறது. இவ்வாண்டு இறுதியில் AITIGA ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஆசியான் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். 2026 முதல் 2030 வரைக்குமான ஆசியான் இந்தியா நடவடிக்கை திட்டத்தை செயல்படுத்த கோலாலம்பூரும் புதுடில்லியும் ஆயத்தமாக உள்ளன. அதன் அடிப்படையில் இந்தியாவுடன் AITIGA உடன்படிக்கை தொடர்பான பேச்சுகளையும் ஒத்துழைப்பையும் மேற்கொள்ள ஆசியான் தலைவர்கள் விருப்பம் கொண்டுள்ளதாக பிரதமர் கூறினார். நேற்று நடைபெற்ற 22ஆம் ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் டத்தோஸ்ரீ அன்வார் தொடக்க உரையாற்றினார். புதுடில்லிக்கும் தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் இடையிலான சரக்கு வர்த்தகம் தடையின்றி செயல்படுவதை உறுதிப்படுத்தும் பொருட்டு 2009ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட AITIGA ஒப்பந்தம் 2023க்கு பின் மீண்டும் சரிபார்க்கப்பட்டது. இதனிடையே 2026ஆம் ஆண்டை ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். வட்டார உறவு, அமைதி, பாதுகாப்பு ஆகியவற்றை வலுப்படுத்த அது வழிகோலும் என்றார் அவர். கல்வி, சுற்றுலா, அறிவியல், தொழில்நுட்பம், சுகாதாரம், பசுமை எரிசக்தி, இணைய பாதுகாப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது மட்டுமின்றி பேரிடர் காலமாய் இருக்கட்டும் அல்லது முழுமையான இலக்கவியல் மயமாக்கம், உணவு உத்தரவாதம், ஆற்றல் மிக்க விநியோக சங்கிலி எதுவாயினும் நாளுக்கு நாள் சிக்கலாகி வரும் உலகாய சூழலில் ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு எல்லா ரீதியிலும் முழு ஆதரவு நல்க புதுடில்லி தயாராக இருப்பதாக மோடி உத்தரவாதம் அளித்தார். ஆசியானுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் கடந்த ஆண்டு 20,000 கோடி அமெரிக்க டாலரை எட்டியுள்ளது. அந்த அடைவுநிலை சோலுக்கும் ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவு வலுப்பெற்று விளங்குவதை பிரதிபலிப்பதாக பிரதமர் கூறினார். புத்தாக்கம், தொழில்நுட்பம், படைப்பாற்றல் முதலிய துறைகளில் தென்கொரியா ஆசியானை மட்டுமன்று உலகையே வியக்க வைத்துள்ளது. நம்பிக்கை,
மரியாதை, இருவழி நன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் ஆசியானுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் நல்லுறவு இப்போது முழுமையான வியூக பங்காளித்துவமாக உருவெடுத்திருக்கிறது. நிலையற்ற புவிசார் அரசியல் பொருளாதார சூழலில் நடைபெறும் ஆசியான் தென்கொரியா உச்சி மாநாடு எத்தகைய சவால்களை இணைந்து எதிர்கொள்ளும் இரு தரப்புகளின் திடத்தை புலப்படுத்துவதாக டத்தோ ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அந்த உச்சி மாநாட்டில் உரையாற்றிய தென்கொரிய அதிபர் லீ ஜே-மியோங், கொரிய தீபகற்பத்தின் அமைதி முன்னெடுப்புகளுக்கு ஆசியானின் ஆதரவு இன்றியமையாதது என கூறினார். மியான்மர் நெருக்கடி தொடர்பில் 5PC 5 ஒருமித்த கருத்துக்களை செயல்படுத்தும் நடவடிக்கையில் கட்டம் கட்டமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. 5PC-யின் கீழ் இணக்கம் காணப்பட்ட எல்லா கூறுகளுக்கும் ஆசியான் உறுப்பு நாடுகள் தொடர்ந்து ஒருமித்த ஒத்துழைப்பை நல்கும் என இவ்வாண்டுக்கான ஆசியான் தலைவருமான டத்தோ ஸ்ரீ அன்வார் உறுதியளித்தார். தென்கிழக்காசிய நாடுகளில் 2 லட்சம் மியான்மர் அகதிகள் அடைக்கலம் நாடியுள்ளனர். அதன் காரணமாக இதற்கு முந்தைய ஆண்டுகளில் தொடர்புடைய நாடுகள் சில சவால்களை எதிர்கொண்டிருந்தன. ஆனால் 5 ஒருமித்த கருத்துகள் செயலாக்கத்தின் வழி அந்த சிக்கல் கடந்த ஆண்டு தணிந்ததை பிரதமர் சுட்டினார். அரசியல் அல்லது குறிப்பிட்ட குழுவினர் என்ற பேதம் பாராது மாந்தநேய உதவிகளுக்கு நிறைவான அதேவேளை முழுமையான மாந்தநேய உதவிகளை வழங்க மியான்மர் வகை செய்ய வேண்டும் என்பதும் 5PC-யில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுள் அடங்கும். உலகாய நெருக்கடிகள் மற்றும் பரஸ்பர நன்மையை தரும் விவகாரங்கள் குறித்து ஆசியான் ஐநா உச்சி மாநாட்டில் கலந்துரையாடப்பட்டது. 47ஆம் ஆசியான் உச்சிநிலை கூட்டம் நாளை நிறைவை தொடவிருக்கும் வேளையில் நாளை ஆசியான் சீனா சுயேட்சை வர்த்தக மாநாடு, மெக்காங் ஜப்பான் மாநாடு, ஆசியான் நியூசிலாந்து மாநாடு, ஆசியான் ஆஸ்திரேலியா மாநாடு முதலிய முக்கிய கூட்டங்கள் நடைபெறவிருக்கின்றன. இவைதான் 47ஆம் ஆசியான் உச்சிநிலை கூட்டத்தின் இன்றைய தகவல்கள். மீண்டும் உங்களை அங்காசாபுரிக்கு அனுப்பி வைக்கிறோம். RTM-க்காக KLCC-யிலிருந்து சூர்யா சம்பத். கோலாலம்பூர் அமைதி உடன்படிக்கையும் காசா அமைதி திட்டமும் மலேசியாவில் கருவானவை. அவை உருப்பெற காரணமான அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அரும் பங்கினை டத்தோ ஸ்ரீ அன்வார் பாராட்டினார். ட்ரம்ப் ஜப்பான் புறப்படும் முன் காலையில் அவருடன் குறுகிய நேர சந்திப்பு மேற்கொண்ட பிரதமர் ஆரம்பிக்க அமைதி, நிலைத்தன்மை ஆகியவற்றுக்கான நம்பிக்கை ஒளி அது ஏற்றிருப்பதாக புலங்கங்கிதம் தெரிவித்தார். மலேசியா அமெரிக்கா இருவழி அனைத்து கலந்துரையாடல்களையும் மேலாய்வு செய்ய அந்த சந்திப்பு பாதை வகுத்தது. வர்த்தகம், தொழில்நுட்பம், வட்டார அமைதி ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பு மேற்கொண்டு வருவதை அவர் தமது ஃபேஸ்புக்கில் இடுகிட்டார். 47ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தில் பங்கேற்ற ட்ரம்ப் மலேசியா வந்தார். திமோர் லெஸ்டே ஆசியான் சமூகத்தில் ஓர் அங்கத்தினராக மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, மாறாக இணைத்து செயலாற்றக்கூடிய அணுக்கமான தோழமை நாடாகவும் அது பார்க்கப்படுகிறது என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் வர்ணித்தார். வட்டார நாடு என்ற முறையில் ஏனைய ஆசியான் நாடுகளுடன் இணைந்து அது முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். மேலும் அவ்வமைப்புக்கு வலுவூட்டுவதோடு போட்டியாற்றல் மிக்கதாக உருவாக்குவதில் பிற ஆசியான் நாடுகளுடன் திமோர் லெஸ்டே கைகோர்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பினை பிரதமர் வெளிப்படுத்தினார். அந்த சிறிய நாடு சந்திக்கும் சவால்கள், எதிர்பார்ப்புகள், பேரவாக்கள் ஆகியவற்றை ஆசியான் புரிந்து கொண்டிருப்பதை அவர் மறுக்கவில்லை. முன்னோக்கி செல்ல எங்களுடன் கைகோர்ப்பீர் என்ற வேண்டுகோளை டத்தோ ஸ்ரீ அன்வார் விடுத்தார். ஆசியானின் 11ஆம் உறுப்பு நாடாக திமோர் லெஸ்டே நுழைந்திருப்பதை அவர் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். வட்டார சமூகத்தினர் மத்தியில் ஒருமைப்பாடு மற்றும் குடும்ப உணர்வை வலுப்படுத்துவதில் ஒரு வரலாற்று பூர்வ தருணமாக அது கருதப்படுகிறது. 47ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நண்பகல் விருந்து நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்திய டத்தோ ஸ்ரீ அன்வார் இதனை வலியுறுத்தினார். ஆசியானில் இணைந்ததற்கு மலேசியாவும் ஏனைய உறுப்பு நாடுகளும் நல்கிய பேராதரவுக்கு திமோர் லெஸ்டே பிரதமர் ஜனனா குஸ்மாவு நன்றி வென்றார். இன்றைய நண்பகல் விருந்து நிகழ்ச்சியில் அந்நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் படைக்கப்பட்டன.
இவ்வேளையில் ஆசியானின் 11ஆம் உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் திமோர் லெஸ்தேவுடன் தொலை தொடர்பை வலுப்படுத்தும் தொடக்க முனைப்புகளை மலேசியா முடுக்கிவிட்டுள்ளது. அந்நாட்டில் ஆசியான் ரோமிங்கை செயலாக்குவது பற்றி கலந்துரையாட MCMCயும் நாட்டின் முதன்மை தொலை தொடர்பு நிறுவனங்களும் சென்றிருப்பதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார். விரைவில் அதற்கான கருத்திணக்க ஒப்பந்தம் கையொப்பமிடப்படும். அத்துடன் RTM, பிர்னாமா ஆகியவை திமோர் லெஸ்தே ஊடகங்களுடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் முனைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் கூறினார். அனைத்துலக புவிசார் அரசியல் முன்னெடுப்பில் மலேசியாவின் அரச தந்திர வலிமையையும் திறத்தையும் எடுத்து எம்புகின்றன 47ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டமும் தொடர்புடைய மாநாடுகளும். ஆசியானுக்கு மலேசியா தலைமையேற்றிருக்கும் நிலையில் வட்டார அளவில் பதிவு செய்யப்பட்ட சில வரலாற்று நிகழ்வு அதற்கு சான்றாக அமைவதாக டத்தோ ஃபமி ஃபட்சில் பெருமிதம் தெரிவித்தார். 47ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தை ஏற்பாடு செய்ததன் வழி அரச தந்திர முறைமையில் மலேசியாவின் திறம் புலம்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டினார். 11ஆம் ஆசியான் உறுப்பினராக திமோர் லெஸ்தே சேர்த்துக் கொள்ளப்பட்டதும், கோலம்பூர் தலைமையில் கம்போடியா தாய்லாந்து அமைதி உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டதும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாட்டிற்கு வருகை புரிந்ததும் வரலாற்று நிகழ்வுகளாகும். மலேசியாவிற்கு பெரும் படை பலம் இல்லை. மலேசியா சிறிய நாடு. ஆயினும் நாம் கை கொண்டுள்ள அரச தந்திரத்திற்கு பேராயுதம் என அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் மலேசிய அரச தந்திரிகள் நனிச்சிறந்தோராக விளங்குகின்றனர். தவிர மதிப்பு மிக்க நாடாகவும் மலேசியா மிளர்கிறது என அவர் கருத்துரைத்தார். தொடர்பு அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் டத்தோ ஃபமி உரையாற்றினார். 2025 ஆசியானுக்கு தலைமையேற்றிருக்கும் மலேசியா 2 புதிய வரலாற்று நிகழ்வுகளை கண்ணுற்றது. ஆசியானின் 11வது உறுப்பு நாடாக திமோர் லெஸ்தே அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதும், தாய்லாந்து கம்போடியா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதும் அவ்விரு வரலாற்று தடங்கள் என பிரதமர் அலுவலகம் பேரும் வகை தெரிவித்தது. திமோர் லெஸ்தே இணைவால் ஆசியான் குடும்பம் ஒன்றிணைந்த இறையாண்மை மிக்க வட்டாரமாக முழுமை பெற்றது. அரசு தந்திர உறவு மட்டுமின்றி பயிற்சி, தொழில்நுட்ப உதவி மற்றும் திறன் மேம்பாடு மூலம் ஆசியானில் திமோர் லெஸ்தேவின் பங்கேற்பை ஆதரிப்பதில் மலேசியா தொடர்ந்து பங்களித்து வந்தது. அதேவேளை கோலம்பூரில் கையெழுத்திடப்பட்ட தாய்லாந்து கம்போடிய அமைதி ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான நெருக்கடியின் முடிவுக்கு தொடக்க புள்ளியாக மாறியது. 47வது ஆசியான் தலைவரும் பிரதமருமான டத்தோ அன்வார் இப்ராஹிமும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதை பார்வையிட்டனர். ஆசியான் உச்சநிலை கூட்டம் மற்றும் தொடர்புடைய மாநாடுகள் தொடங்கிய முதல் நாளான நேற்று நட்பு நாடுகளுடனும் வர்த்தக பங்காளிகளுடனும் பல்வேறு வியூக ஒத்துழைப்புகள் வெற்றிகரமாக ஏற்பட்டதாக பிரதமரின் முதன்மை ஊடக செயலாளர் துன்கு நஸ்ருல் அபாய்டா அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். பேரா மாநில அளவிலான தீபாவளி கொண்டாட்டம் ஒற்றுமை உணர்வுடன் குதூகலத்துடன் நடைபெற்றது. நேற்றிரவு இப்போ இன்ட்ரா முலியா அரங்கில் நடைபெற்ற அந்த பொது விருந்தோம்பலில் பேரா ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் ஷாவும் அவர் தம் துணைவியார் துவான்கு ஜாரா சலீமும் கலந்து சிறப்பித்தனர். பல்வேறு இனங்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை வலுப்படுத்தவும் அனைவரும் அமைதியான சுபிட்சமான சூழலில் வாழவும் இதுபோன்ற பொது உபசரிப்புகள் வித்திடுவதாக சுல்தான் நஸ்ரின் தம்முதுரையில் குறிப்பிட்டார். மாநில அரசால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் 15,000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். மாநிலம் முழுவதும் உள்ள 7 பராமரிப்பு மையங்களை சேர்ந்த 70 ஆதரவற்ற சிறாருக்கு சுல்தான் நஸ்ரினும் துவான்கு ஜாராவும் நன்கொடைகளை வழங்கினர். பல்லின மக்களின் கலை படைப்புகளையும் இந்த தீபாவளி பொது உபசரிப்பின் போது மக்கள் கண்டுகளித்தனர். ஏறக்குறைய 49,611 பேர் பாஸ்.மை சேவையால் பயனடைந்துள்ளனர். மாநில தலைநகரங்களிலும் கிள்ளான் பள்ளத்தாக்குக்கு வெளியே உள்ள பகுதிகளிலும் உள்ள மக்கள் அதனை நுகர்வதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். நகர பேருந்து உருமாற்ற திட்டத்தின் கீழ் கடந்த ஆகஸ்ட் வரை 49,611 பேர் பாஸ்.மை சேவை அனுகூலத்தை பெற்றதாக அமைச்சர் கூறினார். முதியோர், உயர்கல்விக் கழக மாணாக்கர், உடற்பேறு குறைந்தோர் ஆகியோருக்கு பாஸ்.மை இலவச பேருந்து சேவை வழங்கப்படுகிறது. பாஸ்.மை இலவச அனுமதி அட்டை வழி முதியர் 78 விழுக்காட்டினர் ஆக அதிகமாக அந்த சேவையை அனுபவித்துள்ளனர். மாணாக்கர் 13 விழுக்காட்டினரும் உடற்பேறு குறைந்தோர் 6 விழுக்காட்டினரும் அந்த சேவையால் பயனடைந்துள்ளதாக லாக் குறிப்பிட்டார்.
மலேசியா எனது 2ஆம் இல்ல திட்டத்தில் பல்வேறு மேம்பாடுகளை அரசு ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பிட்ட திட்டம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்பெற செய்ய போதிலும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசு கவனம் செலுத்துவதாக உள்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் சம்சுல் அன்வார் நசாரா தெரிவித்தார். சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சின் தரவு தளத்தை குடிநுழைவு துறையுடன் இணைப்பதும் சீரமைப்புகளில் அடங்கும். தேசிய பாதுகாப்பு தேவைகளுக்கு இணங்க வெளிப்படையாக தரவு நிர்வாகத்தை உறுதி செய்ய முடியும். இதன் மூலம் MM2H திட்டத்தின் பங்கேற்பாளர்கள், அவர்களை சார்ந்திருப்பவர்கள் உட்பட அனைவரின் தகவல்களும் மோட்டாக் தரவு தளத்தில் பதிவு செய்யப்படும் என துணை அமைச்சர் விவரித்தார். மோட்டாக் அமைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்ட முகவர்கள் மட்டுமே விண்ணப்பங்களை கையாளவும் பங்கேற்பாளர்களை நிர்வகிக்கவும் அனுமதிக்கப்படுகின்றனர். கண்காணிப்புக்காகவும் நிர்வாக நடைமுறைகள் விதிகளுக்கு ஏற்பவும் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய முகவர்களின் தகவல்களும் குறிப்பிட்ட அமைப்பில் சேமிக்கப்படுகிறது. ஹூலு ஸ்லாங்கூர் உறுப்பினர் முகமது ஹசன் இசான் ஹாரூன் முன்வைத்த துணை கேள்விக்கு டத்துஸ்ரீ டாக்டர் சம்சுல் பதிலுரைத்தார். 1966 வீடமைப்பு மேம்பாட்டு சட்டம் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனங்கள் அல்லது வாரிய உறுப்பினர்கள் மீதான வெளிநாட்டு பயண கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட செயலாக்க நடவடிக்கைகளை அது உட்படுத்தி இருப்பதாக வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்தோ ஐமான் அதிரா சாபு குறிப்பிட்டார். திருத்தப்பட்ட 118 சட்டத்தின் கீழ் கைவிடப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் திறம்பட கையாளப்படும். நாடு முழுவதும் வீடு வாங்குவோரின் நலனை பாதுகாக்கவும் இந்த நடவடிக்கை அவசியம். 2021 செப்டம்பர் 30 தொடங்கி 107 குடியிருப்பு மேம்பாட்டு திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளன. அவற்றின் கீழ் சுமார் 29,587 தனியார் வீடுகள் கட்டி முடிக்கப்படாமல் உள்ளதாகவும் அதனால் சுமார் 15,500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் துணை அமைச்சர் குறிப்பிட்டார். ஒரு வீடமைப்பு திட்டம் கைவிடப்பட்டதாக உறுதி செய்யப்பட்டவுடன் மேம்பாட்டாளர்கள் மற்றும் நிறுவன வாரிய உறுப்பினர்களை அமைச்சு கருப்பு பட்டியலிடுவதாக டத்தோ ஐமன் அதிரா விளக்கினார். தாய்லாந்தும் கம்போடியாவும் அவற்றின் சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதியிலிருந்து கனரக ஆயுதங்களையும் ராணுவ தளவாடங்களையும் அகற்றத் தொடங்கியுள்ளன. ஆசியான் கண்காணிப்பு குழுவின் பார்வையின் கீழ் இரு நாடுகளும் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளன. கம்போடியாவும் தாய்லாந்தும் கடந்த ஜூலையில் மலேசியா நடுவர் பணியாற்றிய தற்காலிக சண்டை நிறுத்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டன. அமைதி உடன்பாட்டுக்கு இணங்காவிடில் வாஷிங்டனுடன் இரு நாடுகளின் வர்த்தக பேச்சுகள் நிறுத்தப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் எச்சரித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று கோலாலம்பூரில் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தினூடே ட்ரம்ப் முன்னிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதனையடுத்து கம்போடிய ராணுவம் கவச வாகனத்தை ட்ரக்கில் ஏற்ற தயாராகும் காட்சியை அந்நாட்டு உள்துறை அமைச்சு ஊடகங்களிடம் பகிர்ந்து கொண்டது. கூட்டு உடன்பாட்டை மதிக்கும் வகையில் முதல் கட்டமாக எல்லையில் இருந்த ராணுவ வீரர்கள் மீட்டுக் கொள்ளப்படுவதாக கம்போடிய தற்காப்பு அமைச்சு பேச்சாளர் தெரிவித்தார். 5 ஆண்டுகளுக்கு பின் சீன மண்ணில் தர இறங்கியது முதல் இந்திய பயணிகள் விமானம். அவ்விரு ஆசிய பொருளாதார வல்லரசுகளும் அவற்றுக்கு இடையிலான உறவை மீண்டும் கவனமாக வலுப்படுத்திக் கொண்டு வரும் நிலையில் நீண்டகால வான் போக்குவரத்து தடை அகற்றப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று, இமயமலை எல்லையில் நிலவும் தொடர் புவி அரசியல் பதற்றம் ஆகியவற்றின் காரணமாக 2020 இரு நாடுகளுக்கும் இடையிலான வான் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தற்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேம்பட்டு வருவதை தொடர்ந்து மீண்டும் நேரடி வான் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கொல்கத்தாவிலிருந்து புறப்பட்ட பயணிகள் விமானம் தென் சீன நகரான குவாங்சூவில் தர இறங்கியது. இதன் மூலம் இருவழி உறவு வழக்க நிலைக்கு திரும்பும் என இந்திய அரசாங்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. 50 விழுக்காடு கூடுதல் வரி விதிப்பை தொடர்ந்து முக்கிய வர்த்தக பங்காளியான வாஷிங்டனுடனான புதுடில்லியின் உறவு நலிவடைந்த பின் சீனா இந்தியா உறவு மேம்பட தொடங்கியுள்ளது. யுக்ரைன் மீதான ரஷ்ய போருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி இந்தியா மீது ட்ரம்ப் கூடுதல் வரியை விதித்தார். ஜெர்மனியில் பறவை காய்ச்சல் பரவலை தொடர்ந்து சுமார் 4 லட்சம் கோழிகள், வாத்துகள், வான்கோழிகள் அழிக்கப்பட்டன. 30க்கும் மேற்பட்ட பண்ணைகளில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
பறவை காய்ச்சல் எளிதில் பரவும் என்பதால் தடுப்பு நடவடிக்கையாக மேலும் ஆயிரக்கணக்கான பறவை இனங்கள் கொல்லப்பட்டன. பிராண்டன்பர்க் மாநிலத்தில் உள்ள மாவட்டம் ஒன்றில் புதிதாக H5N1 வைரஸ் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து சுமார் 1,30,000 பறவைகள் அழிக்கப்பட்டன. தெற்கு பகுதிக்கு இடம்பெயரும் வனப்பறவைகள் H5N1 வைரஸ் பரவ முக்கிய காரணம் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் ஆண்டு முழுவதும் பறவை காய்ச்சல் நேர்வுகள் அடையாளம் காணப்பட்டாலும் இலையுதிர் காலத்தில் பறவைகள் இடம்பெயரும் போது அதன் சிக்கல் உச்சத்தை எட்டுகிறது. மலேசியாவுடன் இரத்த பந்தம் கொண்ட 7 அரிமா மலாயா வீரர்களை சூழ்ந்துள்ள ஆவண சிக்கல். அதனை விசாரிக்கும் சுயேட்சை பணிக்குழு தலைவராக நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி துன் முகமது ரவுஸ் ஷரீஃப் நியமிக்கப்பட்டுள்ளார். மலேசிய காற்பந்து சங்கம் FAM அறிக்கையின் வாயிலாக அந்த தகவலை வெளியிட்டது. சுயேட்சை பணிக்குழுவில் சங்கத்தை சார்ந்த எவரையும் ஈடுபடுத்தக்கூடாது என்பதில் FAM தொடர்ந்து உறுதியாக உள்ளது. விசாரணை நியாயமாகவும் அதேவேளை வெளிப்படையாகவும் சீராகவும் இருப்பதை அதன் மூலம் உறுதி செய்ய இயலும். சுயேட்சை பணிக்குழு உறுப்பினர்களை தேர்வு செய்யும் பொறுப்பும் துன் முகமது ரவுஸிடம் வழங்கப்பட்டுள்ளது. ஆசியான் கிண்ண காற்பந்து போட்டியை நடத்தவிருக்கிறது ஃபிஃபா. வட்டார நாடுகள் அனைத்தும் அதில் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படும் என அந்த அனைத்துலக காற்பந்து சம்மேளன தலைவர் ஜியானோ இன்ஃபான்டினோ தெரிவித்தார். FIFA அனைத்துலக ஆட்டங்கள் நடைபெறும் காலகட்டத்தில் அப்போட்டி நடத்தப்படும் என இன்ஃபான்டினோ சுட்டினார். ஏறத்தாழ 70 கோடி மக்கள் தொகையை கொண்டிருக்கும் தென்கிழக்கு ஆசியாவில் காற்பந்து மேம்பாட்டிற்கு அந்த முன்னெடுப்பு மேலும் ஊக்கமளிக்கும். உலகத்தை ஒன்றுபடுத்தும் ஆற்றல் காற்பந்து விளையாட்டுக்கு உண்டு. அதனை முன்னிறுத்தியே 11 வட்டார நாடுகளை மேலும் அணுக்கமாக ஆசியான் கிண்ண போட்டி நடத்தப்படவிருப்பதாக இன்ஃபான்டினோ குறிப்பிட்டார். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டியலில் முதலிடத்தை வலுப்படுத்திக் கொண்டுள்ளது ஆர்சனல். கிறிஸ்டல் பேலஸுக்கு எதிரான ஆட்டத்தில் தி கன்னர்ஸ் ஒற்றை கோலில் வெற்றி பெற்றது. அந்த வெற்றி கோலை பேலஸின் முன்னாள் மத்திய திடல் வீரர் எவரெச்சி எசே புகுத்தினார். அந்த இங்கிலாந்து வீரர் ஆர்சனலுக்கு பெற்று தந்திருக்கும் முதல் கோல் இதுவாகும். ஆகஸ்டில் எசே 6 கோடி பவுண்ட் மதிப்பில் பேலஸிலிருந்து ஆர்சனலில் இணைந்தார். அவர் பெற்று தந்த வெற்றியால் தி கன்னர்ஸ் 22 புள்ளிகளுடன் முதலிடத்தில் கோலோச்சுகிறது. 2ஆம் நிலையில் இருக்கும் பான்மவுத்தை காட்டிலும் அதனிடம் கூடுதலாக 4 புள்ளிகள் கைவசம் உள்ளன. அதே போன்று ஒற்றை கோலில் மான்செஸ்டர் சிட்டியை வீழ்த்தியது ஆஸ்டன் வில்லா. அந்த வெற்றி கோலை புகுத்தும் பொன்னான வாய்ப்பை ஆஸ்டன் வில்லாவுக்கு 19ஆம் நிமிடத்தில் வாய்த்தது. அணி நிர்வாகியாக உனாய் எமரியின் 3ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் அந்த கோலை புகுத்தினார் மேட்டி கேஷ். பிரீமியர் லீக்கில் ஆஸ்டன் தொடர்ந்து பதிவு செய்திருக்கும் 4ஆம் வெற்றி இதுவாகும். நிகழ்வது அருளின் இலகிய மனதுடன் இருந்து அன்போடும் பரிவோடும் கருணையோடும் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கிறார் பார் போற்றும் பாரதி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.